பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹார்மூஸ் நீரிணையில் இவ்வளவு கட்டுப்பாட்டுகள், சண்டைகள், மிகப்பெரிய அளவில் சண்டைய நடக்குதுன்னு சொல்லி இந்த சமூக வலைதளங்கள் தான் போடுறாங்களா? ஏன்னா ஈரான் கப்பல்கள் எண்ணெயை கொண்டு செல்லுகின்றன. ஹார்மூஸ் நீரிணை வழியாக ஈரான் கப்பல்களில் தன்னுடைய சொந்த கப்பல்களில் எண்ணெய் ஏற்றி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவால் ஒன்றும் பண்ண முடியல. அதே சமயம் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான் பேச்சுவார்த்தைக்காக எங்களை மறுபடி அணுகி கெஞ்சுது. அதாவது கெஞ்சலை, இவர் சொல்றாரு அவங்க கெஞ்சுறாங்க அதனால போனோம்னு சொல்லலாம்ங்கிறதுக்காக இப்படி ஒரு வார்த்தையை விட்டு பார்க்கிறாரு ட்ரம்ப். உண்மையிலே ஈரான் கெஞ்சுதா? இல்லை. அதன் பிறகு இப்ப ட்ரம்புடைய அடுத்த கட்ட இது என்னன்னா, ஹோர்மூஸ் அவர் எதுக்கு வர்றாரு தெரியுமா? ஹோர்மூஸ் நீரிணையில் கிடைக்கின்ற பணத்தை கடைசியாக ஈரானோடு சேர்ந்து பங்கு பிரிச்சுக்கிறதுல வருவார் போல இருக்கு. இப்ப அந்த பணத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஹோர்மூஸ் நீரிணையை பற்றி, அதுல கிடைக்கிற பணத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காரு ட்ரம்ப். பேச ஆரம்பிச்சிட்டாரு. மறுபடியும் சமாதான பேச்சுவார்த்தைக்கான வேலைகளை அவர் ஆரம்பிக்கிறார். இஸ்ரேல்ல ஒரு எலைட் கோலானி போர்சஸ் இருக்கு. அதை ஹிஸ்புல்லா ஆம்புஷ் பண்ணியிருக்காங்க. இந்த கோலன் குன்று பகுதிகளில் ஆம்புஷ் பண்ணி 340 பேர் இறந்து விட்டதாக, அது இரண்டு தரப்புலுமா எந்த தரப்புல என்ற செய்தி வரவில்லை. ஆனால் ஆம்புஷ் பண்ணது உண்மை. இவங்க அடிச்சிருக்காங்க ஹிஸ்புல்லா. மிகப்பெரிய சண்டை நடந்திருக்கிறது. அதை பற்றி பார்க்கலாம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்து. நம்முடைய சேனல் பற்றி மற்றவர்களிடம் எடுத்து சொல்லுங்கள். இதை பார்ப்பதற்கு உங்களுடைய நண்பர்களுக்கு சப்போர்ட் செய்து நம்முடைய பேச்சுரிமை சேனலை பற்றி உங்களுடைய நண்பர்களிடம் சொல்லி அதை பார்க்க சொல்லுங்க. இப்பொழுது பார்க்கலாம். ஹோர்மூஸ் நீரிணையை கடந்து ஈரானிய கப்பல்கள் எண்ணெயை கொண்டு செல்கின்றன தெரியுமா? ஹோர்மூஸ் நீரிணையை கடந்து ஈரானிய கப்பல்கள் எண்ணெயை கொண்டு செல்கின்றன. ஏன்னா அந்த ஹோர்மூஸ் நீரிணையின் குறுகிய வழியை கடந்து வந்துட்டா மிகப்பெரிய பரந்த கடற்பரப்பு. அதுல எந்த கப்பல் போகுதுன்னு இவங்களால கண்டுபிடிக்க முடியல. அமெரிக்காவால கண்டுபிடித்தாலும் என்ன இது பண்ண போறாங்க? அந்த ஹோர்மூஸ் நீரிணை, அந்த டெட்லாக், அந்த இடத்தை கடந்த உடனே கொடியை மாத்திடுவாங்க. கொடியை மாத்திட்டு போவாங்க. வெசலை கண்டுபிடிக்க முடியாது. ஆக இப்படி ஈரானுடைய எண்ணெய் கப்பல்கள் மிக சமயோஜிதமாக, மிக தைரியமாக அங்கிருந்து எண்ணெய் ஏற்றிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க ஹோர்மூஸ் நீரிணையை கடந்து. அமெரிக்கா கையை கட்டி கொண்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்குது. ஏன்னா அந்த பகுதியில் எப்படி வரலாம், எப்படி வர முடியாது என்பது ஈரானுக்கு தான் தெரியும். சரி, ஏன் அமெரிக்கா இந்த ஹோர்மூஸ் நீரிணையினுடைய அந்த டெட்லாக்கை கடைஞ்சு உள்ள போக முடியல அப்படின்னு பார்த்தா, அங்கே பூரா இது காரணம் அமெரிக்காவுடைய பயத்திற்கு காரணம், குலை நடங்க வைக்கும் பயத்திற்கு காரணமே அங்கே புதைக்கப்பட்டிருக்கின்ற, மிதக்க விடப்பட்டிருக்கின்ற கடல் கன்னிவெடிகள். இந்த கடல் கன்னிவெடிகளுடைய அந்த மேப்பு ஈரான்கிட்ட தான் இருக்கு. சில கன்னிவெடிகள் நடுப்பகுதியில், கடலின் நடுப்பகுதியில் மிதக்கின்றன. சில மேல மிதக்கிறது இருக்கு. சில அந்த சைட்ல அந்த மணல் பகுதியில் புதைத்து வைக்கிற 3 வகையான கன்னிவெடிகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயங்குகின்ற கன்னிவெடிகளும் உண்டு. அதனால மிக டேஞ்சரஸ். வெடிச்சா அவ்வளவுதான், கப்பல் போச்சு, கப்பல் மூழ்கிடும். ஆகவே இந்த கடல் கன்னிவெடிகளுக்கு பயந்துதான் அமெரிக்கா ஹோர்மூஸ் நீரிணையை கடக்கவில்லை. கரையிலே நின்று, கொஞ்சம் தூரத்திலே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த எங்கெங்க வச்சிருக்கோம் கன்னிவெடி, எங்கெங்க எத்தனை மீட்டர் தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அந்த மேப் அவங்கள்ட்ட தான் இருக்கு, ஈரான்கிட்ட. ஆகவே அவர்களுடைய வெசல்ல, அவங்களுடைய ஆயில் டேங்கர்ல எண்ணெய் ஏற்றி போய்கிட்டு தான் இருக்குது. ஹோர்மூஸ் நீரிணை கம்ப்ளீட் அவன் மூடிட்டான். மற்றவர்களுக்கு மூடி வைத்திருக்கிறார்கள் ஈரான், அவங்களுக்கு மூடல. மற்ற கப்பல்கள் உள்ள வரக்கூடாது. அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, நீங்க உள்ள வராதீங்க, நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி இவங்க இந்த ஈரானுடைய கப்பல்கள் தான் கொண்டு செல்கின்றன. ஆகவே இதுக்கு ஒரு சார்ஜ் போடுவேன், எண்ணெய்க்கு ஒரு சார்ஜ் போட்டு ஈரானுக்கு சரியான பண வரவு நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நல்ல விலைக்கு அவர்கள் விற்று கொண்டிருக்கிறார்கள். இது ட்ரம்புக்கு பிடிக்கல. ட்ரம்ப் என்ன செய்யறாரு? இப்ப ஈரான் எங்களிடம் பேச்சுவார்த்தைக்கு கெஞ்சுகிறது அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன? பேச்சுவார்த்தைக்கு மறுபடியும் அடி போடுகிறார். எப்படியாவது பேசி விஷயத்தை முடித்து விடலாம்னு பார்க்கிறார். இனிமேல் ட்ரம்ப் என்ன செய்வார் என்றால், இப்ப அவர் பேசுற பேச்செல்லாம் ஹோர்மூஸ் நீரிணையில தங்களுக்கு பங்கு வேணுங்கிற மாதிரி, தங்களுக்கு சுங்க கட்டணம் வசூலிக்கணுங்கிற மாதிரி சொல்றாரு. எங்க இருந்து எங்க காசு கேட்கிறாரு அவர்? ஹோர்மூஸ் நீரிணைக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? உன்னுடைய லேண்டா, பட்டா லேண்டா? நீ யாருக்கிட்டையும் பணம் கொடுத்து வாங்கியிருக்கியா?
இல்ல 12 நாட்டிக்கல் மைல் கடல் பரப்பு வந்து 2 பேருக்கும், ஓமானுக்கும் ஈரானுக்குமே முடிஞ்சு போயிருது அந்த ஹோமோஸ் கடல் நீரிணை. அதுல சர்வதேச கடல் பரப்பே கிடையாது. சர்வதேச கடல் பரப்புங்கிறது 1 இன்ச் கூட அதுல இல்ல. அப்புறம் எப்படி நீ அதுல வந்து சொந்தம் கொண்டாடலாம்? யாருக்கு பாதுகாப்பு கொடுக்குற? பாதுகாப்பு கொடுத்து கூட்டிட்டு போ உள்ள. அவன் ஸ்பீட் போட்டு வச்சிருக்கிறான், அவனுக்கு செலவு கம்மி. சாதாரண ஸ்பீட் போட்ல வந்து மிகப்பெரிய டேங்கர் கப்பலா அடிச்சு எரிய விட்டுருவான். இப்ப 2-3 கப்பல்களை அடிச்சு எரிய விட்டாங்க. அதுல இந்திய கப்பல் ஒன்று போச்சு. பஹ்ரைன் கப்பல்ல அடிச்சதுல அதுல ஒரு இந்திய மாலுமி உயிரிழந்து விட்டார். ஆக ட்ரம்புக்கு நன்றாக தெரிந்து போய்விட்டது, அவருக்கு ஈரான் ஒருபோதும் அடங்க மாட்டார்கள். இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் நீரிணையை கடக்கின்ற சாமர்த்தியம் மிக்க கப்பலோட்டிகள் அவங்கள்ட்ட தான் இருக்கிறாங்க ஈரான்கிட்ட. எங்கெங்கே கன்னி வெடியை புதைத்து வைத்திருக்கிறார்கள், எங்கே எல்லாம் எப்படி நகர்கின்ற கன்னி வெடியெல்லாம் இருக்கு. ஒரே இடத்துல கிடக்கிறது இருக்கு, நகர்ந்து செல்லுகின்ற கன்னிவெடி, ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்கப்படுகின்ற கன்னிவெடிகளை எல்லாம் அவங்க வச்சிருக்காங்க. அதுல கில்லாடிகள் அவங்க. ஆகவே இந்த ஹோமூஸ் நீரிணையை கடக்கின்ற அந்த சாமர்த்தியம் மிக்க மாலுமிகள் அவங்கள்ட்ட தான் இருக்கிறாங்க. அவங்க தான் கப்பலை எடுத்துக்கிட்டு வர்றாங்க. பெரும்பாலும் ஈரானிய கப்பல்கள் தான் வருது. சீன கப்பல்கள் போகின்றன, போகாம இல்லை. ஹோமூஸ் நீரிணையை கம்ப்ளீட்டா மூடி இருக்குது. மற்ற நாடுகளுக்கு தான் ஈரானிய வெசல்ஸ் போகுது. அதை வந்து ஒன்றும் பண்ண முடியல அமெரிக்க கப்பல்களால், அமெரிக்க இந்த கடற்படையால். எத்தனை கப்பலை நிறுத்தி வச்சிருக்கேன், டெஸ்ட்ராயர் நிறுத்தி வச்சிருக்கேன், எத்தனையோ நிறுத்தி வச்சிருக்கேன். ஆர்டர் தான் போட்டுக்கிட்டு இருக்கான், என்னை கேட்காம போகக்கூடாது, எனக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ பணம் கொடுத்தா எந்த கப்பலை வேணாலும் விட்டுருவாரா? அங்கே ஒரு சுங்க கட்டணம் கொடுத்துட்டு இங்கே ட்ரம்ப் கிட்ட கொடுக்குற கட்டணம் என்ன? ரவுடி மாமூலா? இல்லை, ரவுடி மாமூல் தான் இப்படி கேட்பேன். கடைக்கு கடை வந்து வசூல் பண்ணுற இது விட்டா ட்ரம்ப் இப்படி ரவுடி மாமூல் கேட்கறதுக்கு கடை வீதியில் இறங்கிடுவார் போல இருக்கு நம்ம ட்ரம்ப். அப்படித்தான் இப்ப வந்து ஒரு சுங்க கட்டணம் எனக்கும் வேணுங்கிறாரு. ஆக இவருடைய எண்ணம் என்னங்கிறது வந்து தெரிஞ்சு போச்சு. இவருக்கு போரிடுறது, சண்டை செய்யறது, ஈரானை இது பண்றதுலாம் இல்லை, பணம் வேணும். இங்கே ஹோமூஸ் நீரிணையினுடைய சுங்க கட்டணத்திலிருந்து தனக்கு பணம் வேணும்னு நினைக்கிறாரு. ஆகவே அவரால் இந்த பக்கமும் மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடி என்பது போல எந்த பக்கமும் எந்த முடிவையும் எடுக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார் ட்ரம்ப். ஒன்று, ஹோமூஸ் நீரிணையை கடப்பதற்கு அவர்களால் முடியாது, 100% அவர்களால் முடியாது. போனா கப்பல் உடைஞ்சு மிகப்பெரிய இதாகிரும், மூழ்கிரும் கப்பல். ஆகவே இந்த மாதிரியான கடல் கன்னிவெடிகளை புதைத்து வைத்து ரொம்ப மிக சாமர்த்தியமாக இந்த வெசல்ஸ் கொண்டு போற வேலையை ஈரான் நடத்தி கொண்டிருக்கிறது. அதே சமயம் நேற்று இஸ்ரேல் ராணுவம் அந்த எலைட் கோலானி குன்று பகுதிகளை வச்சு எலைட் கோலானின்னு ஒரு ராணுவ அமைப்பு, ஒரு பிரிகேட் ஒன்று வச்சிருக்காங்க. அவங்கள தேடி பிடிச்சி இவங்க ஹிஸ்புல்லா வந்து கடுமையா ஃபைட் பண்ணியிருக்காங்க. கடும் சண்டை நடந்திருக்கிறது அங்கே அந்த கோலன் குன்று பகுதிகளுக்கு பக்கத்துல. ஏன்னா இப்ப கோலன் ஹைட்ஸை வந்து சிரியா பிடிச்சிட்டாங்க. இவங்க வெக்கேட் பண்ணி வந்த உடனே கோலன் ஹைட்ஸ் சிரியா கைக்கு போயிருச்சு. ஆனால் சிரியா வந்து அவன் அமெரிக்காவை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுற கதையாக சிரியா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு என்னன்னு இருக்கிறான். ஆகவே அந்த பகுதியில் இஸ்ரேல் போயிட்டு வர்றது, அந்த கோலன் குன்று பகுதிகளுக்கு போயிட்டு வர்றதெல்லாம் அவன் வந்து அனுமதிக்கிறான். சிரியா அவன் ஒன்றும் உங்களோட சண்டை போடலை இஸ்ரேலோட. அந்த பகுதியில் வச்சு தான் இவங்க ஆம்புஷ் பண்ணியிருக்காங்க ஹிஸ்புல்லா. ஆகவே ஹிஸ்புல்லாவுடைய கடுமையான தாக்குதல்களில் கிட்டத்தட்ட 350 பேர் அடிபட்டதாக, இறந்ததாக அல்லது காயமடைந்ததாக தற்போது செய்திகள் வந்திருக்கின்றன. அது எந்த அளவிற்கு எத்தனை பேர் என்று தெரியாது. ஆனால் ஆம்புஷ் நடந்தது, சண்டை நடந்தது உண்மை அங்கே. ஆகவே இதுதான் நிலைமை, ட்ரம்புடைய நிலைமை. ட்ரம்ப் இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக வீரியமாக அடித்துக் கொண்டிருந்தார். நாம் ஏற்கனவே சொன்னோம், இது வந்து டம்மியில் அடிக்கிறாரு, டம்மி அடிக்கிறாங்க. டம்மி ராக்கெட், டம்மி மிசைல்ஸ் நிறைய யூஸ் பண்றாங்க. அவங்கள்ட்ட மிசைல்ஸ் தீர்ந்து போச்சு. உலகை ஏமாற்றுவதற்காக, அந்த தான் பெரிய ரவுடி, உலகத்துல தனக்கு மிஞ்சினவன் யாரும் இல்லைன்னு காட்டிக்கிறதுக்காக, அந்த பேருக்காக அவங்க வந்து சாதாரண மிசைல்ஸ்ல இருந்து உள்ளுக்க குடோன்ல துருப்பிடிச்சு இந்த சாதாரண மிசைல்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கும். அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகின மிசைல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது இங்கே அமெரிக்காவில். அந்த முன்னேறிய தொழில்நுட்பத்தை இது பண்ண உடனே அதையெல்லாம் தூக்கி தனியாக வச்சிருவானுங்க, இது வேஸ்ட் அப்படின்னு. அதுகளையும் எடுத்துக்கொண்டு இது அடிங்க அப்படின்னு சொல்லி அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகிய, அவுட் டேட்டட் ஆகிய மிசைல்ஸ் இதையெல்லாம் வச்சு தான் இவங்க வந்து
சும்மா போகிற போக்கில் தூவி விட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஈரானுக்கு இதனால் மிகப்பெரிய பாதிப்பெல்லாம் கிடையாது. ஏன்னா பாதிச்சிருந்தா தான் ஈரான் அடுத்ததாக திருப்பி அடிக்க மாட்டானே. ஹோர்முஸ் நீரிணையை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டான். இந்த பக்கம் இஸ்ரேலை நேற்று அடிச்சு எரிய விட்டுருக்காங்க. ஃபுல்லாக இரவு முழுவதும் எரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்குது. இஸ்ரேல் கண்டபடி கடுமையாக தாக்கியிருக்காங்க. நூற்றுக்கணக்கான ட்ரோன்ஸ் ராக்கெட்டை வச்சு அடிச்சிருக்காங்க இஸ்ரேலை. ஆகவே இஸ்ரேலுக்கு ரெண்டு பக்கமும் அடி. ஒரு பக்கம் ஹெஸ்புல்லாவுடைய தாக்குதல், ஒரு பக்கம் ஈரானுடைய தாக்குதல். ஆக அவுடேட்டடான பழைய மிசைல்ஸை கொண்டு எங்கே போடுறோம்னு தெரியாமல் இது பண்ணிட்டு ஈரான் மேலே வீசிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரம்ப் கடைசியாக தோல்வியை ஒத்துக்கொள்ளுகிற நிலைக்கு தான் இப்போ ஈரான் எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு கெஞ்சுது அப்படின்னு சும்மா ஒரு கதையை இப்போ விடுறாரு. விட்டுட்டு அதன் பிறகு ஜேடி வான்ஸை அனுப்பி நீங்கள் மறுபடி பேசுங்க அப்படிம்பார். என்ன ட்ரம்ப் கடைசியாக எதற்கு வருவார்? எனக்கும் பங்கு கொடுங்கிறதுல நிற்பார். அதில் நிற்க போறாரு. சரி, நீ வசூல் பண்றதுல எனக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறியாங்கிறதுல நிற்க போறாரு ட்ரம்ப். இவருடைய வண்டவாளம் இப்பதான் தெரியுது எல்லாம். ஆகவே இன்று வரை ஈரானுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை. அவங்க எண்ணெயை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க ஹோர்முஸ் வழியாக. அடிக்கு அடி சரிக்கு சரி அடிச்சு எரிய விட்டாங்க. பஹ்ரைன்ல இருந்து அத்தனை பல்வேறு அரபு நாடுகளில் இருக்கிற அமெரிக்க ராணுவ தளங்களை தான் அடிச்சிருக்காங்க. அமெரிக்க ராணுவ தளங்களை அடித்து பயமுறுத்தி எரிய விட்டு ஓட விட்டாங்க எல்லாரையும். ஆக ஈரானுடைய கை ஓங்கி விட்டது என்பது நன்றாக தெரிகிறது. இதற்கு மேலும் ட்ரம்ப் மானம் மரியாதையை காப்பாற்ற வேண்டுமென்றால் கீழே வருவார், இறங்கி வருவார். ஈரானோடு ஒப்பந்தத்துக்கு நிச்சயம் வந்து விடுவார் என்றுதான் நமக்கு தோன்றுகிறது. 2-3 நாட்களாக அவர் பேசிக்கிட்டு இருக்க பேச்சினுடைய வீரியம் குறைந்து கொண்டே வருகிறது. நல்லா உன்னிப்பாக கவனிங்க. அவருடைய பேச்சின் வீரியம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது. இந்த பழைய ஓல்டேட்டட் மிசைலும் காலியாயிரும். அதன் பிறகு அடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கல்லாப்பட்டிக்குள்ள காசு கிடக்கான்னு தடவி பார்க்க வேண்டியதுதான். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு அமெரிக்கா வந்து விட்டது. நடக்கின்ற எல்லாமே ஈரானுக்கு சாதகமாக நடக்கிறது. உலகின் பல்வேறு இராணுவ நிபுணர்களும் ஈரானுடைய கைதான் ஓங்கி இருப்பதாக சொல்லுகிறார்கள். ஆகவே அடுத்தடுத்த காணொளிகளே உங்களை சந்திக்கிறேன். நம்முடைய சேனல் பற்றி அடுத்து உங்களுடைய நண்பர்களிடம் நீங்கள் எடுத்துச் சொல்லி பார்க்க சொல்லுங்கள். மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.